வெல்கம் டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ். நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதாமல் இருந்தாலுமே சரி, இப்போ இருந்தே நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருங்க. ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்தளவு டைம் இருக்காது. குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் அந்தளவு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு 1:10 1:5 அந்த மாதிரி ரேஷியோவில் எடுக்கும்போது நீங்கள் ஓரளவு நல்லா பண்ணியிருந்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு ஈஸியாக உள்ள போயிடலாம். பட் மெயின்ஸ் எக்ஸாம் தான் உங்களுக்கு காம்படிஷன் ஹெவி காம்படிஷனாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் மெயின்ஸுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், அதுக்கான சோர்சஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதில் குரூப் 2வும் சொல்கிறேன், குரூப் 2ஏவும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு குரூப் 2வாக இருக்கும், பின்னாடி வந்து உங்களுக்கு குரூப் 2ஏ சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 2ல் நமக்கு 7 யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு 5 யூனிட் தான் இருந்துச்சு. அதாவது குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏ சேர்ந்துருக்கும் போது 5 யூனிட் இருந்துச்சு. இப்போ நமக்கு 7 யூனிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து குரூப் 1 சிலபஸை விட கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. படித்ததாக தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பீங்க. அதில் கொஞ்சம் டெப்த்தாக இறங்கி படிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இதில் நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்லேயே அவைலபிளாக இருக்குது. பட் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. நீங்கள் வெளியே படிக்கணும். இங்கே 3வது யூனிட்டில் பாருங்கள், இது எல்லாமே நான் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கேனா, ஸோ இதெல்லாம் நீங்கள் வெளியே படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்கணும். இது வந்து அந்தளவு ஸ்கூல் புக்கில் இருந்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து போதுமானதாக இருக்காது. அடுத்தது அதே மாதிரி தான் 4th யூனிட்டுக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்குமே நீங்கள் வெளியே நிறையா படிக்கணும். இந்த கம்ப்யூட்டருக்கு உண்டான சோர்சஸ் மட்டும் +1 +2ல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே படிங்க. பட் +1 +2ல இருக்கிறது பத்தாது. ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஹையர் செகண்டரி கிளாஸஸில் இருக்கும். ஆனால் ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வெளியே படிக்கணும். க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே 10த்துக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் வெளியே படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே படிங்க. நான் எங்கெங்கே என்னென்ன படிக்கணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு. இதுக்கு வந்து நீங்கள் 8th புக் ஹிஸ்ட்ரி யூனிட் 1, 2, 3 படிக்கணும். 9th புக் ஹிஸ்ட்ரி 9, 10, 11 படிக்கணும். இதில் ஒன்லி இந்தியா ரிலேட்டட் டாபிக் மட்டும் படித்தா போதும், இந்த 9th புக்கில் மட்டும். ஏன்னா அவங்க ஓவராலாக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வேர்ல்டு லெவலில் நடந்தது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 10th புக்கில் வந்து 5, 6, 7, 10 இந்த பாடங்களை படிக்கணும் ஹிஸ்ட்ரியில். அடுத்தது 11th புக் ஹிஸ்ட்ரியில் 13, 16, 17, 18 படிக்கணும். 12th புக் ஹிஸ்ட்ரியில் 3, 4, 5, 6, 7, 8 இந்த பாடங்களை படிக்கணும். இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதில் வந்து அதிக கண்டென்ட் இருக்கும். மற்ற கண்டென்ட் எல்லாம் நீங்கள் ப்ரிலிம்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால மறுபடியும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஓகே. இதை தவிர நீங்கள் வெளி சோர்ஸ் என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் மிடிவல் இந்தியா, இது சதீஷ் சந்திராவோட புக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக படிக்கலாம். தமிழுக்கு நீங்கள் பிரிட்டிஷ் கால இந்திய வரலாறு வெங்கடேசன் புக்கு படிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்க்கு ஒரு புக்கு, தமிழுக்கு ஒரு புக் கொடுத்துருக்கேன். இந்த புக் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணணுமானா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு நீங்கள் வேறு சேனல் கூட போய் பார்த்துக்கலாம், வேறு அகாடமியில் படிச்சிருக்கலாம். அவங்க வந்து வேறு சில புக் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் பாருங்கள். எந்த புக் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். இது வந்து எனக்கு பெட்டராக இருக்கிற புக்காக நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த புக் பெட்டராக இருக்குன்னு பார்த்து அந்த புக்கை நீங்கள் படிங்க. மேக்ஸிமம் இந்த புக்கை தான் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த புக்காகவே கொடுக்குறேன். அடுத்தது யூனிட் 2 தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். இதில் 30 மார்க்குக்கு கேட்குறாங்க. மேலே வந்து நமக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் 40 மார்க் கேட்டாங்க. இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் 7th தமிழ் டேர்ம் 1ல் லெசன் 4, 6 படிக்கணும். 8th தமிழ் லெசன் 8 படிக்கணும். அண்ட் பேஜ் நம்பர் 114 கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து 9th தமிழ் லெசன் 8 படிக்கணும். பேஜ் நம்பர் 220 படிக்கணும். 10th தமிழ் லெசன் 8 படிக்கணும். 10th தமிழ் பேஜ் நம்பர் 159 தெருக்கூத்தை பற்றி படிக்கணும். 10th தமிழ் பேஜ் நம்பர் 138 தெருக்கூத்தை பற்றி படிக்கணும். இது எல்லாமே மோஸ்ட்லி தமிழ் புக்கில் தான் இருக்கும். பட் எத்திக்ஸ் புக்லேயுமே சில விஷயங்கள் இருக்குது. அடுத்தது 11th தமிழ் லெசன் 6, 9 படிக்கணும். பேஜ் நம்பர் 64 கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது நூல்வெளி 6th 7th இருக்கிற நூல்வெளி டேர்ம் 1ல் படிக்கணும். அடுத்தது 11th 12th 10th இருக்கிற நூல்வெளி கண்டிப்பாக படிக்கணும். அடுத்தது 6th to 10th தமிழ் புக்கில் இருக்கிற திருக்குறள் கண்டிப்பாக படிக்கணும். 11th 12th அட்வான்ஸ்டு தமிழ்னு ஒரு புக் இருக்கும், அந்த புக்கில் இருக்கிற திருக்குறள்களை படிக்கணும். அடுத்தது 11th அட்வான்ஸ்டு தமிழ் லெசன் 1, 2, 3, 5 படிக்கணும். 11th அட்வான்ஸ்டு தமிழ் பேஜ் நம்பர் 117 படிக்கணும். 12th அட்வான்ஸ்டு தமிழ் 1, 2 அந்த பாடங்களை படிக்கணும். 12th அட்வான்ஸ்டு தமிழ் பேஜ் நம்பர் 156, 166, 239 படிக்கணும். அடுத்தது சோசியல் சயின்ஸ் 6th சோசியல் சயின்ஸில் டேர்ம் 1ல் 4வது பாடம், டேர்ம் 2ல் முதல் பாடம், டேர்ம் 3ல் முதல் பாடம் படிக்கணும். 9th சோசியல் சயின்ஸில் 1வது பாடமும் 3வது பாடமும் படிக்கணும். 10th சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து 5வது பாடம் 10வது பாடம் படிக்கணும். 11th பாலிட்டியில் 14, 15வது பாடம் படிக்கணும். 11th பாலிட்டி 13வது பாடத்தில் வந்து பேஜ் நம்பர் 255 படிக்கணும், சோசியல் ஜஸ்டிஸ். 11th ஹிஸ்ட்ரியில் 2, 5, 6, 9ஆம் பாடங்களை படிக்கணும். 11th எத்திக்ஸில் 1, 4, 5, 10ஆம் பாடங்களை படிக்கணும். 11th எத்திக்ஸில் வந்து பேஜ் நம்பர் 109 இருக்கிறத படிக்கணும். 12th எத்திக்ஸில் லெசன் 1, 5, 7 படிக்கணும். இதுக்கும் நீங்கள் வெளி சோர்ஸ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். இங்கிலீஷ்க்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்
கே.கே. பிள்ளை எழுதியிருப்பாரு. அந்த புக்க வந்து நீங்க படிக்கலாம். தமிழுக்கு தமிழர் நாகரிகமும் பண்பாடும் நம்ம தட்சிணாமூர்த்தி சார் எழுதியிருப்பாரு. அந்த புக்க நீங்க ரெஃபர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் சார் எழுதியிருப்பாரு. அந்த புக்கோட நீங்க ரெஃபர் பண்ணலாம். தமிழுக்கு மட்டும் நான் 2 புக்கு குடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த புக் பெட்டரா இருக்கோ அந்த புக்க நீங்க ரெஃபர் பண்ணுங்க. பட் படிக்கும்போது நீங்க ஒரே புக்க தான் படிக்கணும். 2, 3 புக்க வச்சு படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணும். அதனால நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. பார்த்தாலே உங்களுக்கு எந்த புக் நல்லா இருக்குன்னு தெரியும். அந்த புக்க மட்டும் படிங்க. நானே மேக்ஸிமம் ஒரு புக் தான் குடுத்துருப்பேன். அடுத்தது யூனிட் 3 சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. இதுக்கு இங்கிலீஷ்ல சோசியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா ராமஹுஜாவோட புக் படிக்கலாம். அப்படி இல்லன்னா தமிழ்ல வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள் சிவாவோட புக் படிக்கலாம். அப்படி இல்லன்னா சதீஷ்குமாரோட புக்கும் படிக்கலாம். எந்த புக் உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த புக்க படிங்க. இதே இங்கிலீஷ்க்கு வந்து நீங்க சோசியலைசேஷன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு நவநீதன் சார் வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அந்த புக்க படிங்க. அப்படி இல்லன்னா தமிழ்ல வந்து இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு சமூக பிரச்சனைகள் அதுவும் நவநீதன் சார் தான் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கையும் நீங்க படிக்கலாம். மேல இருக்கிறத படிக்கிறதா, கீழ இருக்கிறத படிக்கிறதாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நான் வந்து இது நல்ல புக்குன்னு சஜெஸ்ட் பண்றேன். அவ்வளோதான். அடுத்தது 4வது யூனிட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு புக்கு கண்டென்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. புக்கில இருக்கிற எல்லாமே நீங்க ஏ டூ இசட் தரவா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வெளிய வரணும். வெளிய என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷ்க்கு நீங்க படிங்க. அப்படி இல்லன்னா அசோக்குமார் சிங்கோட புக் இருக்கும் சயின்ஸ்க்கு. அதுவும் நீங்க படிக்கலாம். தமிழுக்கு வந்து துளிர் படிங்க. பெட்டரா இருக்கும். அடுத்தது யூனிட் 5 கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. இதில நமக்கு 60 மார்க்குக்கு கேட்குறாங்க. இதுக்கு இங்கிலீஷ்க்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கலாம். அப்படி இல்லன்னா தமிழ்ல வந்து பொது நிர்வாகம் வெங்கடேசன் சாரோட புக் வந்து நீங்க படிக்கலாம். அடுத்தது யூனிட் 6 ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, என்விரான்மென்ட், பயோடைவர்சிட்டி. இது வந்து இந்தியாவும் தமிழ்நாடும் கேட்டிருப்பாங்க. இதுக்கு நீங்க ஜியோகிராஃபி புக் படிங்க. நம்ம ஸ்கூல் புக்கே ஓகே தான். 9th, 10th, 11th, 12th இந்த 4 புக்கையும் பார்த்துக்கங்க. 9th கூட அந்த அளவு வேண்டியதில்ல. 10th, 11th, 12th பார்த்தாலே போதும். பட் சிபிஎஸ்இ புக் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா 9th, 10th, 11th, 12th இந்த 4 புக்கையும் ரெஃபர் பண்ணுங்க. எப்பவுமே நீங்க சிலபஸ் கட்டாயமா டவுன்லோட் பண்ணிக்கங்க. சிலபஸ்ல எப்படி குடுத்துருக்காங்க, அதில இருக்கிற டாபிக் ஓரியன்டடா மட்டும் பாருங்க. வேஸ்ட்டா எல்லாத்தையும் உட்காந்து படிக்காதீங்க. அடுத்தது யூனிட் 7 இந்தியன் எக்கனாமிக் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. இதில 40 மார்க்குக்கு நமக்கு கேட்குறாங்க. இங்கிலீஷ்க்கு நீங்க இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங்கோட புக் வந்து ரெஃபர் பண்ணலாம். தமிழுக்கு இந்திய பொருளாதாரம் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணலாம். இதை மட்டும் படிச்சா போதுமானா கண்டிப்பா இல்ல. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா கவர் பண்ணணும். எல்லாத்துலயுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு லைன் குடுத்துருப்பாங்க. நீங்க அது கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலயுமே நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. இப்ப இவ்ளோ டாபிக் குடுத்திருந்தாலுமே நம்ம இத கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க. தனியா கேட்க மாட்டாங்க. அதுக்காக நீங்க நியூ இந்தியா சமாச்சார்ங்கிறத வாங்கி படிக்கலாம். இது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் பப்ளிஷ் பண்ற ஒரு மேகசின். ஸோ அதில வந்து உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க சோசியல் சம்மந்தமா, அதாவது நம்ம நாட்ட வந்து எப்படி நிர்வகிக்கிறது அது சம்மந்தமா இருக்கும். ஸோ அத நீங்க வாங்கி பார்க்கலாம். அதுக்கடுத்து நியூஸ் பேப்பர் வந்து நீங்க தினமணி, தி ஹிந்து ரெஃபர் பண்ணலாம். அட்லீஸ்ட் 1 இயர்னாவது நீங்க படிக்கணும். எப்பருந்து 1 இயர் நீங்க படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரிலிம்ஸ் எக்ஸாம் டேட்லேருந்து 1 இயர்க்கு முன்னாடி வரைக்கும் படிங்க. இப்ப செப்டம்பர் குடுத்துருக்காங்கன்னா, செப்டம்பர்லேருந்து போன செப்டம்பர் 2022 செப்டம்பர் வரைக்கும் படிங்க. அதுக்கு முன்னாடி படிச்சாலும் பரவால்ல. பட் 2024 செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க படிக்க வேண்டாம். அடுத்தது தமிழரசு.org. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான வெப்சைட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னவெல்லாம் நமக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க, நம்ம சமூகத்தை உயர்த்துறதுக்கு என்னவெல்லாம் முயற்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி டெய்லி அப்டேட் இருக்கும். ஸோ அத வந்து நீங்க பாருங்க. தமிழரசு.org வெப்சைட் இது. ஸோ அங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அதிகமாவே இருக்கும். அதுக்கடுத்து திட்டம் அல்லது யோஜனா. திட்டம் வந்து தமிழ்ல இருக்கும், யோஜனா இங்கிலீஷ். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த ஸ்கீம்ஸ வந்து நீங்க படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நீங்க குரூப் 2 லெவல்ல இந்தியாவுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் குரூப் 2ஏக்கு வந்து தமிழ்நாடு தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால குரூப் 2 படிச்சீங்கன்னா, நீங்க திட்டம், யோஜனா இதுக்காக படிக்கணும். அடுத்தது சயன்ஸ் அண்ட் டெக்குக்கு வந்து நீங்க டவுன் டூ தி எர்த் படிக்கலாம். அப்படி இல்லன்னா சயன்ஸ் ரிப்போர்ட்டர் படிக்கலாம். 2யுமே படிச்சாலுமே தப்பில்ல. பட் உங்களுக்கு அந்த அளவு டைம் இருக்காது. ஸோ ஏதோ ஒண்ண ஃபாலோ பண்ணிக்கங்க. எது உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அத ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணி, அந்த இன்ஸ்டிடியூட் வழியா கிடைக்கிற புக்க ரெஃபர் பண்ணாலும் ஓகே தப்பில்ல. ஏன்னா, அவங்க ஓரளவு தொகுத்து குடுத்துருவாங்க. பட் நான் சஜெஸ்ட் பண்ற புக் இதுதான். இந்த புக்க பாருங்க. இந்த புக்க நீங்க டைரக்ட்டா வாங்கியே பார்க்கணுங்கிறது இல்ல. உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கிடைச்சா சாஃப்ட் காப்பில பாருங்க. பெட்டரா இருந்தா மட்டும் நீங்க வாங்குங்க. வாங்கி அதுக்கப்புறம் படிங்க. ஏன்னா, வாங்கிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட் வேஸ்ட் ஆகுற அளவு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா, இது எல்லாமே நல்ல புக் தான். அடுத்தது நம்ம குரூப் 2ஏ எக்ஸாம் பார்க்க போறோம். இதில நான் பிங்க் கலர்ல குடுத்திருக்கிறது எல்லாமே நீங்க ஹையர் செகண்டரி புக்ல கவர் பண்ணிக்கங்க. எல்லோ கலர்ல குடுத்திருக்கிறது வந்து நீங்க வெளி சோர்ஸ ரெஃபர் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒன்லி ஹையர் செகண்டரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணா பத்தாது.
வெளியே கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும் நீங்க. ஸோ வெளிய ரெஃபர் பண்ணா தான் நீங்க டாப்பரா வர முடியும். ஸோ பார்டர்ல வந்து எந்த விஷயமே இல்ல. ஜஸ்ட்ல போகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இந்த தடவ தான் நமக்கு சிபிடில குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இதில ஃபர்ஸ்ட் யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிடேஜ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவ வந்து இவங்க மேக்ஸிமம் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணல. தமிழ்நாட்ட மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதில என்னென்ன புக் ரெஃபர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சேம் புக் தான். நான் உங்களுக்கு 2ல என்ன குடுத்தனோ, அதே புக் தான் குடுத்துருப்பேன். அதில நீங்க தமிழ்நாட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. இந்தியா லெவல்ல நீங்க படிக்க வேண்டாம். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க மெயினா குரூப் 2க்கு தான் படிக்கணும். 2ஏக்கு படிக்கவே கூடாது. 2க்கு படிச்சா 2ஏவ ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிரலாம். ஸோ உங்களோட ஃபோக்கஸ் வந்து 2ல தான் இருக்கணும். அடுத்தது இதுக்கான புக்கு நான் சேம் புக்கு தான் குடுத்துருப்பேன். யூனிட் 1க்கு. ஹிஸ்டரி ஆஃப் மெடிவல் இந்தியா, சதீஷ் சந்திராவோட புக் குடுத்துருப்பேன் இங்கிலீஷ்ல. அடுத்தது தமிழ்ல வந்து பிரிட்டிஷ் கால இந்திய வரலாறு, வெங்கடேசன் சாரோட புக் குடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்க நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அடுத்தது யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. இதில வந்து 30 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு நீங்க இங்கிலீஷ்ல வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் லட்சுமிகாந்த் புக்க ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து தமிழ்ல வந்து பொது நிர்வாகம் வெங்கடேசன் சாரோட புக்க வந்து ரெஃபர் பண்ணுங்க. இது கூட நீங்க சில இதழ்களும் படிக்கணும். நாங்க சொன்னதே தான் நியூ இந்தியா சமாச்சார். அந்த சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம். பட் இத வந்து படிக்க வேண்டியதில்ல. இத நான் எப்படி படிக்க வேண்டியதில்லன்னு சொல்றேன்னா, நீங்க சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரிலேட்டடா படிக்க வேண்டியதில்ல. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டோட திட்டம் வந்து தமிழ்நாட்ல எந்த அளவு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள அதோட வேலை என்ன? அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கங்க. பார்க்கணும். என்ன ஸ்கீம்னு பார்க்கணும். பட் அது டீப்பா படிக்க வேண்டியதில்ல. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அதோட ரோல் தமிழ்நாட்ல என்ன? அத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது திட்டம் யோஜனாவும் அதே மாரி தான். தமிழ்நாட்ல அதோட ரோல் என்ன? தமிழக மகளிர்களுக்கு அதில என்ன பயன்? மக்களுக்கு என்ன பயன்? அந்த மாதிரி பார்த்துக்கங்க. அடுத்தது யூனிட் 3 சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் டெவலப்மெண்ட். இதில 15 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கும் ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் புக்கும், அசோக்குமார் சிங் சாரோட புக்கு தான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ அந்த புக்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. தமிழுக்கு துளிர் தான். இதுவும் நீங்க டீப்பா பார்க்க வேண்டியதில்ல. மேக்ஸிமம் இந்த சயன்ஸ் அண்ட் டெக் வந்து புக்ல கவர் பண்ணிக்கங்க. புக்ல கவர் பண்ணிட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கவர் பண்ணுங்க. நீங்க அப்படி கவர் பண்ணும்போது சிலபஸ் கட்டாயமா வச்சுக்கங்க. இதில நீங்க டவுன் டு எர்த் அல்லது சயன்ஸ் ரிப்போர்ட்டர் அதையும் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது யூனிட் 4 தமிழ்நாடு எக்கனாமிக் அண்ட் சோசியலைசேஷன் தமிழ்நாடு. இதில 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு நான் 2ல சொன்ன புக்கே தான் குடுத்துருப்பேன். இங்கிலீஷ்க்கு வந்து சோசியலைசேஷன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, நவநீதன் சாரோட புக்கு. தமிழுக்கு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனைகள், நவநீதன் சாரோட புக் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லன்னா, சங்கர் கணேஷ் கருப்பையா அவரோட புக்கும் ஃபாலோ பண்ணலாம். இது நல்ல புக். இங்கிலீஷ்க்கு இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங்கோட புக்க ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லன்னா, தமிழ்ல வந்து இந்திய பொருளாதாரம் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் புக் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதில எக்கனாமி அண்ட் சோசியல் இஷ்யூஸ் சேர்த்து குடுத்துருக்காங்க. 2மே ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்தது தான். எக்கனாமி வந்து டவுன் ஆகும்போது தான் சோசியல் இஷ்யூஸும் அதிகமாகும். அதனால இது எல்லாமே நீங்க ஓவரால் பார்த்துக்கணும் கண்டிப்பா. பார்த்தா தான் உங்களால ஈஸியா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ண முடியும். பட் டீப்பா நீங்க பார்க்கணுமா அப்படிங்கிறது இல்ல. ஜஸ்ட் அந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது யூனிட் 5 ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, என்வைரன்மென்ட், பயோடைவர்சிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் தமிழ்நாடு. இதுக்கு நீங்க 6த் to 10th ஜியோகிராஃபி, 11th, 12th ஜியோகிராஃபி பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நீங்க இத நல்லாவே கவர் பண்ணணும். ஏன்னா போன மெயின்ஸ் எக்ஸாம்லயே இந்த ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் நெறையா வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து நீங்க தினமணி அல்லது ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லன்னா தமிழரசு.org இந்த வெப்சைட் வந்து நீங்க ரெஃபர் பண்ணலாம். 2மே பார்க்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்ப குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து 5 யூனிட் முடிஞ்சுச்சு. பட் அதில பார்ட் பி இருக்கு. பார்ட் பி வந்து உங்களுக்கு ரிசனிங். ரிசனிங் டாபிக் வந்து நீங்க புக்ல கவர் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி இந்த மாதிரி பிரிப்பேர் பண்ணவங்களுக்கு வந்து இந்த ரிசனிங் வந்து ரொம்ப ஈஸியா தெரியும். பட் அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் நீங்க எழுதுனது இல்லைன்னா, உங்களுக்கு இது புதுசா இருக்கும். இது வந்து ரொம்ப கஷ்டமான சம்ஸ் எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் நீங்க யோசிச்சு அதுக்கு தகுந்த மாரி தான் ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கும். இத நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்க யூடியூப் வீடியோஸ் வந்து பாருங்க. மேக்ஸிமம் இதுக்கெல்லாம் புக் வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்காதீங்க. இது எல்லாமே நீங்க கவர் பண்ணணும்னா, ஜஸ்ட் ஒரு 5 நாள், 10 நாள்ல முடிச்சிடலாம். எல்லா டாபிக்குமே நீங்க அந்த அளவு முடிச்சிடலாம். பட் நீங்க ரிப்பீட்டடா அந்த சம்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். இந்த பசில்ஸ், டைஸ் இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மிரர் இமேஜ் இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் இதில வந்து உங்களுக்கு 40 ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் ஈஸியா ஸ்கோர் பண்ற டாபிக்குமே. நீங்க முன்னாடி படிச்ச 5 யூனிட்ட படிக்கிறதுக்கு, இத நீங்க 10 நாள்ல ஈஸியா கவர் பண்ணிட்டு போயிரலாம். ஆனா நீங்க ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணணும். மறுபடியும் நான் அதத்தான் சொல்றேன். இதுக்கு நான் சஜெஸ்ட் பண்றது யூடியூப் வீடியோஸ். யூடியூப் வீடியோஸ் தான் பார்க்கணும். இந்த சேனல்ல தான் பார்க்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நீங்க பாருங்க. உங்களுக்கு எந்த சேனல் ஈஸியா இருக்கோ அந்த சேனல்ல பாருங்க. மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லா சேனலுமே இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நீங்க பாருங்க.
அடுத்தது பொதுத்தமிழ். பொதுத்தமிழ்ல வந்து 60 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில வந்து எல்லாமே இலக்கணம் ரிலேட்டடா தான் இருக்கு. மேல கொடுத்திருக்க 2 லைன் மட்டும் தான் இலக்கியமா இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போதே கவர் ஆயிரும். அதனால இத பத்தி நீங்க பெருசா கவலைப்படவே வேண்டியதில்ல. நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா படிச்சிட்டீங்கன்னா, இத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். 60க்கு 60 மார்க் நீங்க ஷூரா அடிச்சிருவீங்க. ஸோ இந்த 60ம் 40ம் தான் நீங்க மிஸ் பண்ணாம அடிக்க வேண்டிய கொஸ்டின். அடுத்து இந்த மேல இருக்கிறது எல்லாமே எங்கேருந்து கேட்பாங்கன்னு உறுதியா சொல்லிற முடியாது. ஸோ அத நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. உங்களால கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். இதிலேயே நான் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வேணாம்னா இந்த பார்ட்ட மட்டும் ஸ்கிப் பண்ணிருங்க. இதுக்கு பின்னாடி வந்து நான் ஹவ் டூ ப்ரிப்பேர் எப்படி அதுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அத அப்ரோச் பண்ணணுங்கிறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ட பார்த்துரலாம். இதில வந்து மொத்தமா ஒரு 7 டாபிக் குடுத்துருக்காங்க. இதில ஃபர்ஸ்ட்டு தமிழிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தல். இது வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து ஒரு பேராகிராஃப் குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். அடுத்தது ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல் வந்து இங்கிலீஷ்ல ஒரு பேராகிராஃப் குடுத்துருப்பாங்க. அத தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். சுருக்கி வரைதல் வந்து நீங்க 10த்ல வந்து கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷ் பேப்பர்ல வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய பேராகிராஃப் குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க ஷார்ட்டா சுருக்கி எழுதணும். அதே மாரி தான் இந்த சுருக்கி வரைதலும் இருக்கும். பட் இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ்ல. அடுத்தது பொருள் உணர்திறன். இதுவும் உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. எல்லாமே இதில ஈஸியாவே நீங்க ஸ்கோர் பண்ணிறலாம். அடுத்தது சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல். இது வந்து ஜஸ்ட்டு வேர்ட்ஸ் மாதிரி குடுத்துருப்பாங்க. அத வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்க எழுதணும். திருக்குறள்ல ஒரு 5 ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த 5 ஹெட்டிங்க்கு மட்டும் நீங்க நீட்டா ஒரு கட்டுரை எழுதுற மாதிரி படிச்சு வச்சுக்கங்க. அடுத்தது கடிதம் வரைதல், ஆஃபீஸ் லெட்டர் மட்டும் குடுத்துருக்காங்க. அலுவல் சார்ந்தது. ஸோ அந்த கடிதங்கள பார்த்துக்கங்க. அடுத்தது தமிழ் மொழி அறிவு. ஜென்ரலா கேட்பாங்க. ஜென்ரலானா எப்படின்னா பிரிச்சு எழுதுக, எதிர்ச்சொல் தருக, சேர்த்து எழுதுக அந்த மாதிரி. அவங்க அதில எது வேணாலும் குடுக்கலாம். இந்த பேப்பர்ல பெருசா ஃபெயில் பண்ண மாட்டாங்க. ஸோ இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. நீங்க டைரக்ட்டா மெயின்ஸ் எக்ஸாம் ஸ்கோரிங் பேப்பருக்கு படிங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிறது இல்ல. நீங்க மெயின்ஸ் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 4 தடவனாவது எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து எழுதி பார்க்கணும் தமிழுக்கு. நீங்க ஆல்ரெடி குரூப் 2, குரூப் 2 அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கும். பட் இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களா இருந்தா, நான் சொல்றத ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். என்னென்னன்னா, சிலபஸ் எடுத்து வச்சு நீங்க சிலபஸ டீகோட் பண்ணணும். சிலபஸ்ல என்ன இருக்கு? அது எங்க இருக்கு? எத பத்தி குடுத்துருக்காங்க? அந்த விஷயத்த வந்து நீங்களா அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பா நீங்களா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இல்ல இன்ஸ்டிடியூட்ல நீங்க ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, அங்க அவங்க அவங்க மூலியமா உங்களுக்கு தெரிய வந்தாலும் ஓகே, ரொம்ப சந்தோஷம் தான். பட் நீங்க சிலபஸ் கட்டாயமா வச்சிருக்கணும். அடுத்தது அதுக்கான மெட்டீரியல் சோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இப்ப வந்து நான் மெயின்ஸ்க்கு எங்கெங்க படிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கான மெட்டீரியல்ஸ நீங்க இந்நேரம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். மெட்டீரியல்ஸ நீங்க ஸ்டடி பண்ணுங்க. எந்த மெட்டீரியல் பெட்டரா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஒரு 10, 20 நாளால எடுத்துக்க கூடாது. ஜஸ்ட் ஒரு 5 டேஸ், மேக்ஸிமம் 5 டேஸ் அதுக்குள்ள இது எல்லாத்தையுமே பண்ணிருங்க. அடுத்தது அதுக்கான பென்னு நான் சொல்றது 2க்கு தாங்க, 2ஏக்கு இல்ல. ஸோ எந்த பென்ல நீங்க எழுத போறீங்க? உங்களுக்கு எந்த பென் எழுதுறதுக்கு நல்லா இருக்கோ, அந்த பென்ன நீங்க வாங்கிக்கங்க. நீங்க ஒன்லி பிளாக் கலர் பென்னுல தான் எழுதணும். ஆ லெட்ல எழுத வேண்டாம். பென்னில எழுதுங்க. நான் என்ன பென் சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, யூனிபால் எழுதலாம். அப்படி இல்லன்னா பைலட் எழுதலாம். பைலட் பெட்டரா இருக்கு. பைலட் V7 வாங்கிக்கங்க. அது என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டரா இருக்கு. ஸோ அத நீங்க வாங்கிக்கிறது பெட்டரு. அப்படி இல்லன்னா யூனிபாலும் நல்லா தான் இருக்கும். யூனிபால் வாங்குனாலும் ஓகே தான். அடுத்தது நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் எப்படின்னா, நீங்க அந்த சிலபஸ் வச்சிருப்பீங்க. உங்களுக்கு மெட்டீரியலும் கையில இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் படி எந்தெந்த இடத்துல படிக்கணும்? லாஸ்ட் டைம் கண்டிப்பா நீங்க ரிவிஷன் பண்ணணும். ஸோ எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு டேட்ல நடக்குதுன்னா, அதுக்கு 1 வீக் அல்லது 2 வீக்ஸ் முன்னாடியே நீங்க ஃபுல்லா நீங்க ஏ டூ இசட் படிச்சது எல்லாமே ரிவிஷன் பண்ணணும். அத பண்றதுக்காக நீங்க கண்டிப்பா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்க ஹார்ட் ஒர்க் நான் இவ்வளோ தூரம் பண்ணுனேன், எனக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படின்னு கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஏன்னா, ஹார்ட் ஒர்க் நீங்க பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். போன தடவ விட இந்த தடவ வேக்கன்சி குறைவு தான். பட் நல்ல வேக்கன்சி தான். இது ரொம்ப மோசம்னுலாம் சொல்றதுக்கு இல்ல. இதுல உங்களால ஈஸியா உள்ள போக முடியும். அடுத்தது நீங்க ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ரிப்பீட்டடா டெஸ்ட்னா எப்படின்னா, நீங்க டெய்லி எழுதக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட்டு நீங்க இன்ஸ்டிடியூட்ல போய் ஜாயின் பண்ணி எழுதினாலும் சரி, இல்ல நீங்க ஓனா வீட்லயே ஒரு நோட்டு வச்சு எழுதி பார்த்தாலும் சரி, கோடு போட்ட நோட்டா வாங்கிக்கங்க. கொஞ்சம் நெறையாவே கேப் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் இடையில அதிக கேப் இருக்கிற மாதிரி நோட்டா பார்த்து வாங்கிக்கங்க. அதில நீங்க டெய்லியும் டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதும்போது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். நீங்க தியரி மாதிரி எழுத வேண்டாம். பாயிண்ட் பை பாயிண்ட்டா போட்டு எழுதுங்க. எந்த இடத்துல பேராகிராஃப் மாதிரி எழுதணுமோ, அந்த இடத்துல மட்டும் பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க. மத்த இடத்துல எல்லாம் பாயிண்ட் மாதிரியே குடுங்க. அதுதான் திருத்துறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். திருத்துறவங்க ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ணும். அடுத்தது இன்ஸ்டிடியூட். அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நீங்க ஜாயின் பண்றதுனா பண்ணிக்கங்க. அது உங்க தனிப்பட்ட விருப்பம்.
அடுத்தது செல்ஃப் அனலைஸ். நீங்க ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்டேஜில இருக்கீங்க அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். அது வந்து நீங்க இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணக்கூடாது. உங்களோட பேப்பர வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்து கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்க ஒரு 5, 6 பேர் சேர்ந்து படிச்சீங்கன்னா, உங்களுக்குள்ள பேப்பர சர்க்குலேட் பண்ணி நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கங்க. அப்படி கரெக்ஷன் பண்ணும்போது, மறுபடியும் உங்களோட பேப்பர் நீங்க வாங்கி, ஏன் மார்க் குறைஞ்சுச்சு? என்ன ரீசன்னால மார்க் குறைஞ்சுச்சு அப்படின்னு பாருங்க. பட்டு கரெக்ஷன் பண்றது உங்களுக்குள்ள கரெக்ஷன் பண்ணா பெட்டரா இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன். இதுக்கு முன்னாடி யாராவது பாஸ் பண்ணி போயிருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட உங்களோட பேப்பர குடுத்து கரெக்ஷன் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா ஓகே அவங்கள்ட்ட குடுங்க. அவங்கள்ட்ட கரெக்ஷன் பண்ணி வாங்குங்க. அந்த பேப்பர் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்கள்ட்ட ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு வந்து நீங்க எவ்வளோ தூரம் கன்டென்ட் குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடுங்க. அதில நீங்க எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு சில டைம் வந்து நீங்களாவே அந்த பேப்பர கரெக்ஷன் பண்ணுங்க. நீங்களே கரெக்ஷன் பண்ணும்போது, எப்படி அந்த பேப்பர வந்து இன்னும் நல்லா பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. அப்படி பண்ணும்போது, அடுத்த தடவ நீங்களாவே அந்த பேப்பர நல்லா குடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்களா ஓனா கரெக்ஷன் பண்ணி பாருங்க ஒரு சில டைம் மட்டும். அடுத்தது முக்கியமான விஷயங்க டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா, நீங்க அந்த 3 மணி நேரத்தில எல்லா கொஸ்டினையும் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். எல்லா பேஜையும் நீங்க கண்டிப்பா ஃபில் பண்ணணும். எல்லா பேஜையும் ஃபில் பண்ணா எனக்கு கண்டிப்பா வேலை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க. எல்லா பேஜையும் நீங்க ஃபில் பண்ணா கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு. ஸோ பேப்பர் ஃபில் பண்றது ரொம்ப மஸ்ட்டு. அத வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ள பண்ணணும். 2.25 மணி நேரத்துக்குள்ளேயே பண்ணணும். அந்த மீதி 1/4 மணி நேரம் வந்து நீங்க திருப்பி பார்க்கணும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கனா அப்படின்னு திருப்பி பார்க்கணும். அடுத்தது நீங்க பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிற கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இங்கிலீஷ்ல நல்லா எழுத வரும்னா, நீங்க இங்கிலீஷ்லயே எழுதுங்க. ஓகேவா? இதுதான் நான் சொல்ற முதல் விஷயம். ஏன்னா இந்த குரூப் 2ல ஃபேஸ் பண்ணவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களால இங்கிலீஷ்ல எழுத முடியும். இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ட்டா எழுத முடியும்னா, நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ்ல எழுதுங்க. தமிழ் எழுத்துக்கள் எழுதுறத விட, இங்கிலீஷ் எழுத்துக்கள் எழுதுறது வந்து ரொம்ப டைம வந்து மிச்சப்படுத்தும். ஸோ, அதனால இங்கிலீஷ்ல எழுதுறது ரொம்ப பெட்டரு. திருத்துறவங்களுமே இங்கிலீஷ்ல எழுதுனா தான் அதிக மார்க் குடுக்கிறதா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாரி திருத்துறவங்கள வந்து இங்கிலீஷ் வந்து ஈஸியா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். தமிழ புரிஞ்சுக்க முடியாதுன்னுலாம் இல்லங்க. அதுக்குன்னு கமெண்ட்ல திட்டாதீங்க. பட் இங்கிலீஷ்ல எழுதுனா மார்க் அதிகமா போடுறதா சொல்றாங்க. அதனால நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறது நல்லது. பட் எனக்கு தமிழ்ல எழுத வரும். நான் இங்கிலீஷ்ல எழுத ட்ரை பண்றேன் அப்படின்னு மட்டும் பண்ணாதீங்க. தமிழ்ல என்னால நல்லா எழுத முடியும்னா, தமிழ்ல நல்லா எழுதுங்க. தமிழ்லயும் என்னால நல்லா எழுத முடியும். இங்கிலீஷ்லயும் என்னால நல்லா எழுத முடியும்னா, இங்கிலீஷ்ல எழுதுங்க. ஸோ இங்கிலீஷ்ல எழுதுறது பெட்டர். ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் இங்கிலீஷ்க்கு குடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க எழுதுறதுல வந்து பை சார்ட் அண்ட் ஃப்ளோ சார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் இன்சர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்கெங்க எல்லாம் டயகிராம் கொடுக்க முடியுமோ, அந்த இடத்துல எல்லாம் டயகிராம் குடுங்க. மேப் மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் குடுக்க முடியுமோ, அந்தந்த இடத்துல எல்லாம் மேப்ப குடுங்க. ஃபர்ஸ்ட்டு பேஜ் ஃபில் பண்ணணும். நீங்க கன்டென்ட் எந்த அளவுக்கு குடுக்குறீங்கங்கிறதுல ஃபர்ஸ்ட்டு பேஜ் ஃபில் பண்ணணும். பட் கன்டென்ட் குடுக்கக்கூடாதுன்னு இல்ல, குடுக்கணும். பட் ஃபர்ஸ்ட்டு பேஜ் ஃபில் பண்ணி பழகுங்க. அதுக்கப்புறம் கன்டென்ட் குடுக்கலாம். அது உங்களுக்கே வந்துரும். நீங்க படிக்கிறது தான் அங்க எழுத போறீங்க. அதனால ஈஸியா உங்களால கிளியர் பண்ண முடியும். இது வந்து குரூப் 2 கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும். குரூப் 2ஏ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எழுதின கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா? 2 கொஸ்டின் அண்ட் அது 1 கொஸ்டின். குரூப் 1 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின். அந்த கொஸ்டின்ஸ வந்து நீங்க பாருங்க. அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ, அத வந்து உங்களால எந்த அளவு ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அந்த பேப்பர்ல வந்து எந்த அளவு ஸ்கோர் பண்ண முடியும்னு பாருங்க. பட் ஃபுல் டைமா நீங்க அதையே வச்சுட்டு உட்காந்துருக்கணும்னு இல்ல. ஜஸ்ட் அத பார்த்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நெறையா கவர் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப குரூப் 4ல பார்த்தாலுமே கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸும், எக்கனாமிக்கும் மிக்ஸ் ஆன மாரி தான் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாவெல்லாம் எங்கேயுமே குடுக்கல. ஜிகேவ பொறுத்தவரைக்கும் சொல்றேன். ஸோ, அதனால நீங்க அப்படி கவர் பண்றது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கவர் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா கவர் பண்ணுங்க. ரொம்ப டீப்பா உள்ள போய் படிக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா ஒன்லைனரா தான் வரப்போகுது குரூப் 2ஏக்கு வந்து. அதனால நீங்க மேலோட்டமா படிச்சாலே போதும். பட் இந்த ஆன்சர் தானே உங்களுக்கு கரெக்ட்டா தெரியணும். 4 ஆப்ஷன பார்த்து எனக்கு 3 ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கிற மாரி தெரியுது. அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்கு வரக்கூடாது. நீங்க படிக்கிறத தெளிவா படிக்கணும். அவ்வளோதான். இத தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். நான் தேவையான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். பட் வேகமா சொல்றனால சில விஷயங்கள் சொல்லாம கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நான் 2வது தடவ, 3வது தடவ எழுதுறதா இருந்தாலும் சரி, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து பெட்டரான ஸ்ட்ராட்டஜி தான். பட் நான் சொல்றது சரியா இல்ல அப்படின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா, ஒண்ணும் தப்பில்ல. நீங்க வேற சேனல் கூட பாருங்க. நான் சொல்றது உங்க உங்க வேவ் லென்த்துக்கு வந்து செட் ஆகாம இருக்கலாம். அதனால வேற சேனல் யாராவது பெட்டரா சொன்னா அத கூட ஃபாலோ பண்ணுங்க. எப்படியோ நீங்க 2025ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆனா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.